இலங்கையில் இன்று விசேட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பொது போக்குவரத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடமாடும் ஆய்வக சோதனையின் போது 56 பஸ் சாரதிகளில் 10 பேர் போதைப்பொருட்கள் பயன்படுத்தியமை கண்டறியப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய வீதி பாதுகாப்பு வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக 21ஆம் தேதி கொழும்பு கோட்டை பகுதியில் பஸ் சாரதிகளை இலக்கு வைத்து அவசர சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விசேட நடவடிக்கையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, தேசிய போக்குவரத்து நிறுவனம் மற்றும் இலங்கை போலீஸ் அதிகாரிகள் இணைந்து ஈடுபட்டனர். இந்த வேலை திட்டத்தின் கீழ் கோட்டைக்கு வருகை தரும் பஸ் சாரதிகள் சிறுநீர் மாதிரிகள் நடமாடும் மருத்துவ ஆய்வகம் வசதி கொண்டு பஸ் ஒன்றினுள் வைத்து உடனுக்குடன் பரிசோதிக்கப்பட்டன. மதுபானம் தவிர்த்து ஏனைய 4 வகையான போதைப்பொருள் ரசாயனங்கள் தொடர்பில் இந்த சோதனையில் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு முன்னர் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துபவர்களுக்கு மாத்திரமே தண்டனை வழங்கும் சட்ட ரீதியான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டன. அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவினால் மோட்டார் வாகன சட்டத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட புதிய மோட்டார் வாகன கட்டளைகள் மூலம் இனிவரும் காலங்களில் போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கும் எதிராக தொடர்ச்சியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. இந்த புதிய சட்ட விதிகள் மற்றும் பரிசோதனைகள் மூலம் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதிலே ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட 56 பஸ் சாரதிகளில் 10 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.